நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கல்யாணம் முடிஞ்சு பொண்ணையும் மாப்பிளையும் அழிச்சுட்டு வரச்சே நீங்க எதிர அபசகனமா நிக்காதே. எங்கேயாவது ஓரமா மறைவான இடத்துல நின்னுக்கோங்க. புரிஞ்சுதா? ஏண்டி நான் ஏண்டி மறைவா நிக்கணும்? இது என் பேத்தி கல்யாணம். தத்து புத்தின்னு வளராதே. அப்புறம் அப்பா உங்களை வேலை இருந்து எடுத்துருவாரு. நான் இனிமே இதுக்கு இந்த ஆத்துல வந்து வேலை பார்க்க போறேன். இந்த ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வரவோ என் பொண்ணு வைத்து பேத்தி. இனிமே நீங்க தான் எனக்கு ராஜோபச்சாரம் பண்ணணும், தெரிஞ்சுக்கோ. என்ன மாமி, வீட்டுல தனியா இருந்ததால் கிறுக்கு பிடிச்சிருத்தா? எனக்கு ஏண்டி கிறுக்கு பிடிக்கிறது? ஆச்சாரம் அனுஷ்டானம்னு பழமின் இருக்காரு உங்க அப்பா, அவருக்கு தாண்டி கிறுக்கு பிடிச்சிருக்கு. இல்லாட்டா இதோ இந்த பொண்ணு பக்கத்துல நிக்கிறாளே மகாராணி ஏட்டமா, இவ என்ன ஜாதி என்ன கோத்திரம் தெரியாம சம்பந்தம் வச்சுட்டு இருப்பாளா? மாமி என்ன சொல்றேன்? நான் சொல்றது ஆச்சரியமா இருக்கா? இந்த பார், இவோ என் பொண்ணு வைத்து பேத்தி, இது என் மாப்பிள்ள. இங்க பக்கத்துல நிக்கிறாளே சாரதா, இவோ இங்க வந்த கதை என்னன்னு தெரியுமா உனக்கு? காவேரியை பிரசவிச்சப்போ என் பொண்ணுக்கு கொஞ்சம் புத்தி பிசகி போயிடுத்து. அதனால கொஞ்சம் வெகுளித்தனமா நடந்துட்டு இருந்தா. ஒரு நாள் காவேரி ஆத்துக்கு விளக்கேத்துறதுக்குன்னு போன என் பொண்ணு ஆத்தோட போயிட்டா. என் பொண்ணு ஸ்ரீரங்கம் காவேரி ஆத்துல தொலைச்சுட்டு அதே ஆத்துல கண்டெடுத்ததா இவளை கூட்டிட்டு வந்து குடுத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என் மாப்பிள்ள. இவ என்ன ஜாதி என்ன மதம் என்ன கோத்திரம்னு என் மாப்பிள்ளை கூட தெரியாது. ஆனா ஒண்ணும், கண்டிப்பா இவ பிராமண பொண்ணு இல்லைங்கிறது மட்டும் எனக்கு நன்னா தெரியும். என் மாப்பிள்ளை என்னமோ நல்லவர் தான், ஆனா இந்த சாரதா தான் அவரோட மனசை கலைச்சி என்ன அந்த வீட்டுல இருந்து துரத்திட்டா. அதனாலதான் அல்லாடி தில்லாடி கடைசியில இந்த ஆத்துல வந்து சேர்ந்து இத்தனை நாளும் வேலைக்காரியா குப்பைய கொட்டின்னு இருந்தேன். பொண்டாட்டி எங்க செத்தா கொன்னுட்டான் தானே பேசிக்கிறா. அத்தனை தைரியம் உங்க அப்பாக்கு ஏது? அதான் தைரியம் கொடுக்கறதுக்கு ஒத்தி இருக்காளே. பாட்டி, என் சித்தி திட்டாதே. சித்தி என் சித்தி யாருடி சித்தி? கண்டவளை கொண்டு வந்து வச்சுட்டு என்னவோ சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கல. நீ பேசுறதெல்லாம் சாமி கேட்டு இருக்கு. கேட்கட்டும்டி, நன்னா கேட்கட்டும். கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே நீ உங்க அப்பா இப்படி ஆடுற. குட்டி மூக்கு மொழியுமா நன்னாதான் இருக்கா. அதான் கொண்டாடி செத்த கையோட இவளை கொண்டு வந்து குடியேற்றி வச்சிருக்கான். கோடி போ, குற்றாலத்துல இடி இடிச்சு கும்பகோணத்துல மழை பெய்ய. மாமி, நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா நிச்சயம் இந்த கல்யாணம் நடக்காது. அப்படி சொல்லிடு என் ராஜாத்தி. என்ன ஸ்ரீரங்கத்தை விட்டு துரத்தினால இந்த சாரதா, இவன் நிச்சயம் பண்ண கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். கொஞ்சம் இருங்க மாமி, புடவை மாத்திட்டு வந்துரு. சுருக்கவா? நம்பி இருக்கோம். நீங்க தெய்வம் ஐயா. இந்த கல்யாணத்தை நிறுத்துதான் எங்க பாப்பாவோட லட்சியமே. அதுலயும் உங்க கிட்டதான் அந்த தகுதியே இருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க. நம்பலாம் இல்ல, கடைசி ஆயுதம் நீங்க தான் ஐயா. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். காவேரி, மாப்பிள்ளை கை இருக்கு பிடிச்சுக்கோ, விட்டுறாத. சும்மா ரெடி. இப்பதான் சந்தோஷமா இருக்குல்ல?
सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीपते तेऽग्रिगं स्मरामि ओमाचम्या केशवाय स्वाहा नारायणाय स्वाहा माधवाय स्वाहा गोविंदा विष्णवे मधुसूदना त्रिविक्रमा वामना श्रीधरा ऋषिकेशा पद्मनाभा दामोदरा संकर्षणा वासुदेवा प्रद्युम्ना अनिरुद्धा पुरुषोत्तमा धोक्षया नारसिंहा अच्युता जनार्दना उपेन्द्रा हरये श्रीकृष्णाय नमः शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तयेत् तदेव लग्नं सुजनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीपते तेऽग्रिगं स्मरामि यजमांशुपात्र समस्त दुर्दक्षेद्वारा परमेश्वरमुद्दिश्य परमेश्वरपीठ्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोऽस्तुते कात्यायनाय विद्महे कन्याकुमारि धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम हरिः ओम श्रीवत्सगोत्रोद्भवस्य सारंगपाणि शर्मणः पौत्रां पार्थसारथि शर्मणः पुत्रां वेंकटेश शर्मणः इमां वरां कौण्डिन्यसगोत्रोद्भवां वीरराघव शर्मणः पौत्रीं रामचंद्र शर्मणः पुत्रीं कावेरी नाम्नीं इमां कन्यां दास्यामि ओम ध्रुवन्ते राजा वरुणो ध्रुवं देवो बृहस्पतिः ध्रुवन्त इन्द्रश्चाग् जातवेदसे ஐயா நீங்க சொன்னாலும் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்ல பண்ணுங்க ஐயா எல்லாம் மழை மாதிரி நம்பி இருக்கோம் ஆமா சார் அவர்கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்களே அப்படி என்ன விஷயம் தான் பேசுறீங்க ஒரு முக்கியமான ராணுவ ரகசியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் அப்படி கேக்குறீங்க அவருக்கு காது கேட்காது டமார செவிடு வணக்கம் சார் சாப்பிட கூப்பிடுறானா போயா சீக்கிரம் போயப்பா. தாலி கட்டிட்ட மட்டும் விட்டுடுவேனா என்ன? தாலி கழட்டிட மாட்டேன். இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். இந்தாங்கம்மா மாப்பிள்ளை கிட்ட கொடுங்க. நான் எந்திரிச்சு அம்மா எந்திரிச்சு வாங்கிக்கோமா. அம்மா அந்த புடவை மாத்தி கூட்டி வாங்க. நினைச்ச சிரிப்பு வருது.
அச்சதைய அவ கையால தான் எடுத்து போடணும். அவ கையில இருந்து நீ வாங்குறதும் உன் கையில இருந்து அவ வாங்குறதும் கூடாது. முதல்ல இருந்து நான் தான் வச்சிருக்கேன். அப்படி போடப்படாதடி. ஐயோ சும்மா இருங்க மாமி. பச்சடா உன்னை 40 வருஷத்துக்கு முன்னால மகாமகத்துல பார்த்தது அப்படியே இருக்க. நீங்களும் அப்படித்தானே இருக்க. என்ன லவ்ஸா? ஏன் சார் முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் இந்த வீனஸ் எக்ஸ்பிரஸ் எல்லாம் மாமி நீங்க எப்படிங்க உள்ள வாங்க. ஏண்டா நீ இங்கதான் இருக்கியா? எல்லாருமே சேர்ந்துட்டு தான் இந்த கூத்து அடிக்கிறீங்களா? என்ன மாமி சொல்றீங்க? தள்ளுடா சனியனை. वर्णं तमसा परस्तात् तमेवं विद्वा नमृतः भवते नान्यः पन्था विचितेनाय प्रजापतिश्चरति गर्भे अजायमानो बहुधा विजायते. பாட்டி உயிரோடு இருக்குச்சே, மேடையில யாரோ உட்காந்து அனாச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க, தாலி கட்டுறதை நிறுத்துங்க. பாட்டி மாமி நீங்க எப்படிங்க? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லும். என் பொண்ணு இருக்க வேண்டிய இந்த இடத்துல யாரோ ஒரு பொம்மநாட்டியை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கே, அதுக்கு அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? அத முதல்ல சொல்லும். அவன் என்ன பிராமணத்தியா? என்ன பாக்குறேன்? மாமி கேக்குறாங்களே, பதில் சொல்லுங்க. எங்கள மாதிரி ஆச்சாரமான குடும்பத்துல கல்யாணம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? சுமங்கலி, என்னம்மா பெரிய குண்டா தூக்கி போடுற? அப்பா, நான் ஒண்ணு குண்டை தூக்கி போடல, இவங்க தான் குண்டை தூக்கி போடுறாங்க. காவேரி இந்த மாமியோட மக வைத்து பேத்தி. இவங்க மக இறந்ததும் இவரு இவங்களை சேர்த்துட்டாரு. மிஸ்டர் ராம், இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே? ஏமா நீங்களா சொல்லுங்கம்மா. அவ எப்படி சொல்லுவா? அவ பிராமணத்தியா இருந்தா பொண்ணு கல்யாணத்தும் போது மடிசார் புடவை கட்டின்னு இருக்க மாட்டாளா? இன்னைக்கு உங்க பிள்ளைக்கு பாத பூஜை பண்றதுக்கும் கன்னிகா தானம் பண்றதுக்கும் அவளை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காரு. அதுக்கு அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? என் பேத்தி உடம்புல ஓடுறது ஸ்ரீரங்க ரத்தமும் கும்பகோண ரத்தமும். இவ உடம்புல என்ன ரத்தம் ஓடுறதுன்னு அவளே முதல்ல சொல்லட்டும். என்ன ராமு, நடந்தது என்னன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். சாரதா வேற ஜாதி பொண்ணுதான். ஆனா ஒரு பிராமண பொண்ணுக்குள்ள எல்லா தகுதியும் அவளுக்கு இருக்கு. என்ன ஏன் சார் அதை எங்க கிட்ட மறைச்சிங்க? முத எங்க வீட்டுக்கு என் பையனை பார்க்க வந்தீங்களே, அப்ப என் பொண்ணு கேட்டா உங்க பொண்டாட்டி பேசுறது பிராமண பாஷையே இல்லையேன்னு. அப்பவே நீங்க சொல்லியிருக்கலாம் சாரதா வேற ஜாதி பொண்ணுன்னு. சொல்லலையே. நாங்க உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தோம். அப்ப என் ஒய்ஃப் கேட்டா உங்க பெரிய பொண்ணுக்கும் 2வது பையனுக்கும் வயசு ஜாஸ்தி வித்தியாசமா இருக்கேன்னு. அப்பவாது நீங்க சொல்லியிருக்கலாம் சாரதா உங்க 2வது சம்சாரம். அப்பவும் நீங்க உண்மையை மறைச்சிட்டீங்களே. ஏன் சார் மறைச்சிங்க? ஏன்னா உங்களுக்கே
நீங்க பண்ணி தப்புன்னு தோணிருக்கு. அதனால தான் நீங்க மறைச்சிட்டீங்க. சார், நடந்தது நடந்து போச்சு. ஆனா இந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. இந்த கல்யாணம் நடக்கட்டும். சித்தி, நீங்க அழாதீங்க சித்தி. இந்த கல்யாணமே நின்று போனாலும் பரவாயில்ல. நீங்க யார் முன்னாலையும் தலை குனிய கூடாது. நீ சும்மா இருமா. இந்த பாருங்க, தப்பு அவங்க மேல இல்ல, எல்லா தப்பும் என்னோட தான். என்னமோ இந்த பாருங்க, இந்த பொண்ணு உங்க வீட்டு மருமகள் வரதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. உங்களுக்கு வேணா நான் இந்த மண்டபத்தை விட்டு இப்பவே போயிடுறேன், இல்ல இந்த ஊரை விட்டே போயிடுறேன். ஆனா இந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. சித்தி, நீ அழற சித்தி, அழாத சித்தி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுங்கம்மா. நான் ஒரு ஜாதி வெறியன் இல்ல. ஆனா நீங்க உண்மையை மறைச்சிட்டீங்க பாருங்க, அதுதான் எனக்கு பெரிய வேதனையா இருக்கு. இந்த உண்மையை மறைச்ச நீங்க இன்னும் எத்தனை உண்மையை மறைச்சிருக்கலாம்னு என் மனசுக்குள்ள பெரிய சந்தேகம் வந்துடுத்துமா. இனிமே இது ஒட்டுறதுக்கு சான்ஸ் இல்லை. நான் உங்களோட சம்மந்தம் வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுத்து வச்சுக்கலன்னு நான் நினைச்சுக்கிறேன். என்ன மன்னிச்சிருமா. என்ன சாரதா தான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன்னு சொல்றாள்ல, அவளை வேணா தள்ளி வச்சுடலா. ஆனா பாவங்க, அந்த பொண்ணு கல்யாணம் நின்று போயிடுத்துல. நீ பேசாம இரு போ. டேய் வர சம்பந்தி சொல்லுங்க. சம்பந்தி சம்பந்தி சொல்றது கேளுங்க. போகாதீங்க சம்பந்தி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அப்பா சார் சொன்னா கேளுங்க. வாங்கப்பா சார். என்னடா வாங்கப்பா சார். உன்னை கூப்பிடுறாங்க போயா. என்ன சார் நில்லுங்க சார். சாப்பிட விட மாட்டேங்க போறதுக்கு. என்ன ஸ்ரீரங்கத்துல அவமானப்படுத்தினீரே, இப்ப நீர் அவமானப்பட்டு நிக்கிறீர் பாரு. உம்ம காரியம் ரங்கநாதனுக்கே பொறுக்காது. வா பாப்பா, நம்ம போலாம். அன்னைக்கு காவேரி ஆத்தங்கரையில என் கையை பிடிச்சு கரையை சேர்த்து விட்டேன். உன்னை கரை சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. இந்த சித்திய நம்புறல. சாப்பிடு வேலு. வேலு, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் நினைச்ச மாதிரியே கல்யாணம் நின்னுடுச்சு. கல்யாணம் நின்ன உடனே சாரதா கதறி கதறி அழுதது. ராமு எல்லார் காலையும் விழுந்து கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க நிறுத்திடாதீங்கன்னு கெஞ்சினது. இத்தனை நாளா நம்ம பேச்சை கேட்டுட்டு இருந்த காவேரி இன்னைக்கு சாரதா பேச்சை கேட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டால. கல்யாணம் நின்ன உடனே அவமானம் தாங்க முடியாம தலை குனிஞ்சு நின்னா பாத்தியா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வேலு. ஏன் ஒண்ணும் பேசாம இருக்க? இல்ல பாப்பா, அந்த கல்யாணம் நின்னு போன நிகழ்ச்சியை நினைச்சாலே புல்ல இருக்குது பாப்பா. பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க நான் தான் ரொம்ப பேசுவேன். ஆனா என்னையும் தாண்டி இந்த கிழவி பேசினாலே பொதுவா குடும்பத்தை பிரிக்கிறது, குடும்பத்தை கலகம் பண்றது,
கவுக்கிறது, இதுல நான் தான் பெரிய சகுனின்னு நினைச்சா, ஆனா என்னையும் தாண்டி ஒரு குகுனி இருக்கிறத இன்னைக்குதான் பாப்பா பார்த்தேன். அந்த பொம்பளை பேசுறத கேட்ட உடனே இனி நம்ம வாழ்க்கையில பேசவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்தேன் பாப்பா. பாப்பா ஒண்ணு கவனிச்சியா? கல்யாணம் நின்ன பிறகு வந்திருந்த எல்லாரும் நம்மளையே முறைச்சு பார்த்தாங்க. ஏன் தெரியுமா? அந்த கழுவியை நம்ம தான் செட்டப் பண்ணி அமைச்சோன்னு எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாப்பா. உன்னை அந்த கல்யாணத்தை நான் கூட்டு போயிருக்கூடாது. தேவையில்லாம உனக்கு கெட்ட பேர் இருந்துச்சு பாத்தியா? ஆமா வேலு, எல்லாரும் என்னதான் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. என்னோட உணர்ச்சிகளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் ராமுவை காதலிச்சது உண்மை வேலு. நான் ஒன்னும் வயசு பார்க்கல, வசதிய பார்க்கல. நான் அன்பை மட்டும்தான் பார்த்தேன். ஆனா அவரு நான் காதலிச்சது அவருக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னது சுத்த போய். அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவரோட வளர்ச்சிக்காக மட்டும் என்ன பயன்படுத்திக்கிட்டதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல வேலு. இது பாரு, நான் சாரதாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா நான் என்னைக்கோ பெருந்தன்மையா விட்டு கொடுத்திருந்திருப்பேன். ஆனா அவர் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு வேலு. என்னை ஏமாத்திட்டாரு வேலு. வேலு, ஒரு பொண்ணுக்கு பெரிய அவமானமே அவளோட அன்ப காதல ஒரு ஆண் நிராகரிக்கிறது தான். வேலு, நான் வெளியில தான் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கேன். ஆனா உள்ளுக்குள்ள தினம் புழுங்கி செத்துக்கிட்டு இருக்கேன் வேலு. என்னோட வசதி என்ன? நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன? நான் எப்படி எல்லாம் இருந்தேன்? இங்க இப்படி வந்து நான் கஷ்டப்படணுமா? அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், நான் ராமு அப்பாடி வாங்கணும். வேலு, என்னோட உணர்வுகள் உண்மையானது. நான் பாதிக்கப்பட்டது உண்மை. அதனாலதான் ஆண்டவனா பார்த்து அந்த கிழவி ரூபத்துல வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டான். செய்தவை குற்றமோ செய்பவை குற்றமோ தேறுமோர் அறிவிலேன் பேதை. நன்றி இல்லாமல் யான் நடந்திருந்தேனெனில் நாயினும் கீழனப்படுவேன். வேண்டுமோர் வரமெல்லாம் வேதனையற்றதோர் மெய்மை சேர் வாழ்க்கையே இறைவா. தோண்டுமோர் கைக்கலாம் சுரப்பதால் உன்னடி தொழுகின்றேன் என்னுயிர் கண்ணா. கட்டையாய் வாழ்க்கையை கழித்தவன் இந்துனை காண்கின்றேன் எனக்குள் நானே. அட்டையாய் ஒட்டினேன் அண்ணலே இந்தனுக்கு அருள்புரி கண்ணபிரானே. பாப்பா அழாத பாப்பா. நான் தூக்கி வளர்த்த புள்ள என் கண் முன்னாடி அழுவுறதுனால தாங்க முடியல பாப்பா. நீ ஒண்ணு கவலைப்படாத. கல்யாணம் நின்னது மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தையே நடுத்தரு கொண்டுற. நான் இருக்க நீ ஏன் பாப்பா கவலைப்படுற? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொன்னேன். உன்னால நிறுத்த முடிஞ்சதா? கல்யாணத்தை நிறுத்த சொன்னேன். நீ நிறுத்தின. யாரோ ஒரு கேள்வி தானே வந்து நிறுத்தினா. கல்யாணம் நின்ன சந்தோஷத்துல அந்த கிழவிய மறந்துட்டோம். போய் அந்த கிழவி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. அவதான் நமக்கு ஆயுதம். பாப்பா, உலகத்துல அந்த கிழவி எந்த மூலையில இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு உன் கையில நான் ஒப்படைச்சிடறேன் பாப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாத கண்ணு. அப்ப தெரியும் இந்த வேலுமணி யாருன்னு. ராமு, உன் கூட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடையாதுடா.
ஆபீஸ் போலாம். நீ தானே எல்லாரையும் சமாதானப்படுத்த. நீயே எப்படி இருந்த? என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கேட்டுட்டு தாமா இருக்கேன். காலையில இருந்து பால்காரன், பேப்பர்காரன், காய்கறிக்காரி எல்லாரும் எங்க கல்யாணம் நின்று போச்சு, எங்க கல்யாணம் நின்று போச்சுன்னு 1000 அர்த்தத்தோட கேட்கிற கேள்வி எல்லாம் கேட்டுட்டு தாமா இருக்கேன். இதுக்கப்புறமும் நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்குமா? ஏண்டா இப்படி கோழத்தனமா பேசுற? ஆமாடா, நான் கோழதான். மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருந்தப்போ அந்த பொண்ணு சாரதா பேசுறத பார்த்தா அவன் நம்மவா மாதிரி இல்லையேன்னு கேட்டுச்சு. அப்ப நான் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமா, சாரதா நம்மவா இல்லதான், வேற ஜாதி பொண்ணுதான். ஆனா அவன் மனைவி தைரியமா சொல்லிருக்கணும். சொன்னா சொல்லல. இங்க பொண்ணு பார்க்க வந்தப்போ காவேரிக்கும் சீனிவாசனுக்கு வயசு வித்தியாசம் இருக்குன்னு கேட்டாங்க. அப்பவாவது காவேரி மூத்ததாரத்துக்கு பிறந்தவ, சீனிவாசன் சாரதாவுக்கு பிறந்தவள் தைரியமா சொல்லிருக்கணும். சொன்னா சொல்லல. பொய் சொன்னேன், சத்தியத்தை மறந்தேன். அதுக்கான தண்டனை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஸ்ரீரங்கத்துல ஆச்சாரத்தை கடைபிடிச்சு சத்தியத்தோட வாழ்ந்துட்டு இருந்தீங்க. எங்கிருந்தோ வந்து நான் தான் உங்க வாழ்க்கையில குறுக்கிட்டேன். உங்க வாழ்க்கையோட பாதையே மாத்திட்டேன். நான் யாருன்னு எல்லாரும் கேக்குறப்போ சொல்ல முடியாம தவிச்சீங்க பாருங்க. ஒரு கணவனுக்கு மிகப்பெரிய அவமானம் தன் மனைவியோட விலாசம் தெரியாதுங்கிறது. அதனால தாங்க காவேரியோட கல்யாணம் நின்னு போச்சு. எல்லாரும் நினைக்கிற மாதிரி என் வாழ்க்கை ஒரு கேவலமான வாழ்க்கை இல்ல, கௌரவமான வாழ்க்கை. நான் யாருங்கிறது இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். வேண்டாமா, வேண்டாம். நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிருந்தா ஆத்துல இருந்து உன்னை காப்பாத்துன்னு பாரு, அப்ப கேட்டிருக்கணும். இல்ல உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டேன் பாரு, அப்ப கேட்டிருக்கணும். இப்ப பிள்ளைங்களா பெருசாயிட்டாங்க, பாதி வாழ்க்கை நம்ம 2 பேரும் வாழ்ந்தாச்சு. இப்ப எதுக்கு அதெல்லாம்? கல்யாணம் நின்று போனதுக்கு நீ காரணம் இல்லம்மா. போன ஜென்மத்துல நான் செஞ்ச பாவம். ராமு, என்னடா இது? இப்ப இங்க என்ன நடந்து போச்சு? ஆள் மாத்தி ஆள் நின்று அழுதுட்டு இருக்கீங்க. இப்ப உங்க எல்லாருக்கும் சித்தி யாருன்னு தெரிஞ்சாகணும், அவ்வளவுதானே? சித்தி யாருன்னு எனக்கு தெரியும். சித்தி யார் தெரியுமா? என் செல்ல அம்மா. என் அழுமுஞ்சி கிருஷ்ணா, எனக்கு தெரியும் நீதான் என் சித்தியும் அப்பாவையும் அழ வச்சிருப்ப. அப்பா, இப்ப என்னமா நடந்து போச்சு? இந்த கல்யாணம் நின்னு போனா எனக்கு ஒரு கல்யாணம் நடக்காதா? எனக்கு நீங்க வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? இப்ப எனக்கு என்ன வயசாச்சு? 19 தானே ஆகுது. சித்தி, எனக்கு கல்யாணமே ஆவலன்னா கூட கவலை இல்ல. கடைசி வரைக்கும் சந்தோஷமா உங்க செல்ல பொண்ணு உங்க கூடவே இருப்பேன். சித்தி, அழாதீங்க சித்தி. நீங்க அழுதா நல்லாவே இல்லை தெரியுமா? சித்தி, சரிங்க சித்தி. நான் உங்க செல்லம் இல்ல, ப்ளீஸ் சித்தி, எனக்காக சரிங்க சித்தி. கள்ளி மீது காலூன்ற தெரிந்தவனுக்கு நீரின் மீது நடப்பது சுலபம். நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. சித்தி, சிரிப்பு வருது சித்திக்கு, சிரிப்பு வருது சித்திக்கு. கிருஷ்ணா, ஏன்பா நைனா ராமு,
பாப்பா நாஸ்தா தூணலாம். நான் சிரிச்சிட்டாரு. இத பாருங்க, இந்த சமாதானம்லாம் எனக்கு தேவையில்லை. நம்ம இன்னைக்கே கடைக்கு போறோம். எனக்கு 30 சவரன் நகை வாங்கி தரீங்க. ஐயோ என்ன மங்களம், 30 சவரன் நகையை கேட்டா திடீர்னு நான் எங்க போவேன்? மங்களம், நான் உண்மையை சொல்லட்டுமா? நகை இல்லாம இருந்தாதான் மகாலட்சுமா இருக்கிறேன். கையெடுங்க. நகையை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் தொடுங்க. என்ன மங்களம், என்கிட்ட சண்டை போடுறியே? கடங்காரம் வந்தா இல்ல, நாளைக்கு வந்து சொல்ல வேண்டியதானே? இல்ல அவர் வந்ததுக்கு அப்புறம் தரேன்னு சொல்ல வேண்டியதானே? நகையை கட்டி கொடுத்தேன். ஆமா, நீங்க திருநாளார் போயிடுங்க. அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ, திருநள்ளாறு போய் ஜென்மசனியை ஒழிக்கலான்னு பார்த்தேன். அது ஒழியவே ஒழியாது மங்களம். அப்போ நான் சனியனா? ஜென்ம சனினா இல்ல சனியனா? ஏய் நிறுத்திடி. அந்த ஆள் தான் சனிய சனி சொல்றாருன்னா நீ வேற மணி ஆட்டிட்டு போற. நானே நகை இல்லாம மனவேதனை பட்டுட்டு இருக்கேன். உனக்கு என்னடி பூஜை வண்டி கிடக்கு? இனிமே பூஜை கீச்சை பண்ண கையெல்லாம் உடைச்சிருவேன். துக்கிரி துக்கிரி. என்னைக்கு இந்த வீட்டுல உன் காலடி எடுத்து வச்சியோ அன்னையில இருந்து ஒவ்வொரு கஷ்டமா வந்து இன்னைக்கு நகை கூட இல்லாம என்ன பிச்சைக்காரி ஆக்கிட்ட. விடியா மூஞ்சி. கல்யாணத்துக்கு போன, கல்யாணம் நின்னு போச்சு. நல்ல வேலடி அம்மா, சீக்கிரம் வீட்டுக்கு வந்த. இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்தானு வச்சுக்க, மண்டபம் இடிஞ்சு விழுந்து எல்லாரும் செத்து போயிருப்பாங்க. மறுபடியும் மணி ஆட்டுற. என்னடி முறைக்கிற? முறைச்சா காளி அடிவியா? ஒவ்வொரு பொண்ணுக்குள்ளேயும் ராஜராஜேஸ்வரியும் இருக்கா, ராஜகாளியும் இருக்கா. சூழ்நிலை தான் அவளை ராஜராஜேஸ்வரி ஆகணுமா இல்ல ராஜகாளி ஆகணுமான்னு முடிவு பண்ணும். நீங்க என்ன ராஜகாளி ஆக்கிடாதீங்க. Good morning, madam. Good morning. Morning, sir. Morning, Good madam. morning. என்ன யோகி இதெல்லாம்? First time காவேரி ஆபீஸ்க்கு வராங்க. Welcome, all the best. Thank you. All the best. Thank you very much. இத பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இனிமே என் பொண்ணு தான் இந்த கம்பெனியோட எம்டி. நீங்க எல்லாரும் எனக்கு என்ன மரியாதை ஒத்துழைப்பு கொடுத்தீங்களோ அதை என் பொண்ணுக்கும் கொடுங்க. Okay, madam. வாமா போலாம். வாங்க. டேய், என் மீனுக்குட்டியை பாரு, எம்டி மாதிரி எப்படி நடந்து போறான்னு. எம்டினா இப்படி இருக்கணும். சிரிக்க மாட்டியா? வாமா, இனிமே இதான் வா. உட்காரு, இங்க உட்காரு. ஐயோ வேணாம் சித்தி, நீங்க இங்க உட்காருங்க, நான் அங்க உட்காருறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இனிமே நீ இங்க தான் உட்காரணும், நான் அங்க உட்காரேன். நீ இந்த கம்பெனி எம்டி இல்லையா? சாரங்கன் மேனேஜர் உனக்கு தெரியும். யோகி உனக்கு தெரியும். உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் அவங்க கிட்ட கேளு. இந்த பாரு, ஒரு 6 மாசம் தான் உன் கூட இருந்தே ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உன் கம்பெனி நீ தான் நடத்தணும். முதல்ல உட்கார். அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. போ. எனக்கு எல்லாமே நீங்க தான் சித்தி. ஆசீர்வாதம் பண்ணுங்க. முதல்ல உட்காரு. கிருஷ்ணா, என் காவேரி எப்படி இருக்கா? சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. இந்த சீட்டு உங்களை விட என் மீனுக்குட்டிக்கு தான் நல்லா இருக்கு. ஐயோ, பாத்தீங்களா? என்னங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க? எந்த விஷயத்திலையும் தெளிவா முடிவெடுக்கிற சாரதா இன்னைக்கு தான் முதல்ல தப்பு பண்றத பாக்குறேன். நான் என்னங்க தப்பு பண்ணேன்? நேத்து வரைக்கும் எடுப்பாக பிள்ளையா இருந்துட்டு இன்னைக்கு உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க ஒரே காரணத்துக்காக இவ்வளவு பெரிய பொறுப்பை அவட்ட கொடுக்குறியே, அவளால சுமக்க முடியுமா? பாசம் அவன் கண்ணை மறைச்சிடுச்சு.
முதல்ல இந்த கம்பெனி ஆரம்பிச்சப்போ அடிப்படை எதுவுமே தெரியாம எல்லா டிபார்ட்மெண்ட் ஆளுகிட்டையும் முட்டி மோதி நான் மட்டும் அவமானம் போதாதா? அந்த காவேரி அனுபவிக்கணுமா? உனக்கு தொழில் தெரியும், யோகி படிச்சிருக்காரு, அவளுக்கு என்ன தெரியும்? A to Z எல்லாமே கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சீட்ல வந்து உட்காரட்டும். முதல்ல அக்கௌண்ட் செக்ஷன்ல போடுவோம், 2000 3000 சம்பளம் கொடுப்போம். மேனேஜர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணி கொடுத்து அவளை சீட் உட்கார வைங்க. ஓகே சார், போமா. தேங்க்யூப்பா. கிருஷ்ணா போலாமா? என்னங்க? என்னம்மா? காவேரி என்ன புரிஞ்சுக்கிட்டது. இப்ப நீங்க என்ன இவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த க்ஷணம் எனக்கு போதுங்க. என் வாழ்க்கைக்கு இது போதுங்க. இந்த சந்தோஷம் எனக்கு போதும். இன்னும் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. நம்ம சந்திக்க வேண்டியது, சந்தோஷப்பட வேண்டியது எவ்வளவோ இருக்கு. இப்போ நம்மளுக்கு என்னென்ன டீடைல்ஸ் வேணுமோ அதெல்லாம் நம்ம வந்து பிசியில் ஏற்றிக்கிறோம். எல்லாமே இந்த லெட்ஜரில் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பிசியில் ஏற்றினா ஃபிங்கர் டிப்பில் நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபைல் பண்ணி வச்சிடணும் இல்லையா? எஸ். சரி சித்தி. ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இந்த டேட்டாவெல்லாம் இப்போ நம்ம இதில் ஃபீட் பண்ணுறோம் இல்லையா? ஃபீட் பண்ணதுக்கப்புறம் தப்பா வர சான்ஸ் இல்லை இல்லையா? நோ சான்ஸ். நம்ம ஃபீட் பண்ணுறது தானே. சப்போஸ் ஏதாவது தப்பா ஆயிடுச்சுன்னா அந்த எரர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்? எரேஸ் பண்ணிட்டு நம்ம அப்டேட் பண்ணி ஃபீட் பண்ணிக்கலாமே. ஓஹோ, ஓகே. பேலன்ஸ் ஷீட் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி நம்ம ஃபீட் பண்ணணும். ஸோ இதில் மெயினாக பேலன்ஸ் ஷீட்டை வந்து நம்ம டேலி பண்ணணும். என்ன மேடம் பார்க்குறீங்க? காலையிலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏன் மேடம் காவேரி ஆஃபீஸ் கொண்டு வந்து கஷ்டப்படுறீங்க? பேசாமல் காலேஜுக்கு அமிச்சிடலாம்ல? அவள் காலேஜுக்கு போக மாட்டேங்கிறாளே. ஒரு பொண்ணோட கல்யாணம் மனமேடை வரைக்கும் வந்து நின்று போயிடுச்சுன்னா மன வருத்தம் தான் அதிகமாக இருக்கும். அது வெளியே தெரிஞ்சா நான் வருத்தப்படுவேங்கிறதுக்காக யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. ஒரு பொண்ணோட மனசு அவங்க அம்மாக்கு தெரியாதா? வீட்டில் இருந்தா அதே நினைச்சிட்டு இருப்பா, ஆஃபீஸ்ல இருந்தா வேலையில் அது மறந்து போயிடுவா. அதான் நான் செஞ்சது சரிதானா யோகி? நீங்கள் எப்போ மேடம் தப்பு பண்ணியிருக்கீங்க? இப்போ நான் பேலன்ஸ் ஷீட் எப்படி ஃபீட் பண்ணுறது சொல்கிறேம்மா. ஓகே. இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. இந்தம்மா சாப்பிடு. சித்தி, அப்பாவும் கிருஷ்ணாவும் வரட்டும், நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். அவங்க வருவாங்க, நீ முதல்ல சாப்பிடு. உனக்காக ஸ்பெஷலா கத்திரிக்காய் சாம்பார் வச்சிருக்கேன், பொரியல் பண்ணிருக்கேன். காலையில இருந்து நீ வேலை செஞ்சுட்டு இருக்கவ தானே, அவங்க வருவாங்க, நீ முதல்ல சாப்பிடு. காவேரி, நான் உன்னை கேட்பேன், நீ போய் சொல்லாம பதில் சொல்லலாம். நீ நான்வெஜ் சாப்பிடுவேல, என்னம்மா தப்பு? கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் சாப்பிட்டுருக்கேன், அதுக்கப்புறம் விட்டுட்டேன். இந்தா உனக்காக ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ சாப்பிடு. சித்தி எனக்கு வேணாம் சித்தி. அப்பா வரதுக்குள்ள சாப்பிடுமா? ஐயோ நிஜமா எனக்கு வேணாம் சித்தி. ஐயோ தப்பு இல்லம்மா, நீ சாப்பிடு. என்ன காவே? ஐயோ என்னம்மா இது? இல்ல சித்தி, அப்பா பார்த்தாருன்னா சங்கடப்படுவாரு. ஐயோ ஆமா, இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இல்ல, கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. போக போக சரியாயிடும் நினைக்கிறேன். சரி சித்தி, ஆபீஸ்ல அக்கவுண்ட் செக்ஷன் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டா பண்ணிருக்கீங்க, அதனால நானும் கம்ப்யூட்டர் கத்துக்கட்டுமா? நல்ல ஐடியாச்சே. நான் உடனே யோகிக்கு சொல்றேன். நாளைக்கே ஒரு நல்ல இடம் பார்த்து உடனே கம்ப்யூட்டர் கிளாஸ்ல சேர்த்துக்கலாம். ஓகே? சித்தி ஊட்டி விடுறாங்களா? இந்த மாதிரி ஆபீஸ்ல சித்தி ஊட்டி விட்டு நீ சாப்பிட்றது என்னையோட நிறுத்திக்க. இந்த ஆபீஸை பொறுத்தவரையிலும் அவங்க ஒரு எம்டி, நீ ஒரு அக்கௌண்டன்ட், புரிஞ்சுதா? ஏய் சும்மா மிரட்டாதடா. சும்மாடா. அது மட்டும் இல்ல, நாளையில இருந்து சாப்பாட்டை வீட்டுல இருந்து பொட்டலம் கட்டி கொண்டாந்து ஸ்டாஃப்ஸோட உட்காந்து சாப்பிடணும். அப்புறம் கார்ல கூட ஒட்டிட்டு வர வேலை வச்சுக்காத. பஸ்ல வா, இல்லைன்னா ஆட்டோல வா. ஏன் உங்கள்கிட்ட மொப்பட்டு இருக்குமே, அதுலயே வந்துடு. ஓகே?
ஐயோ என்னம்மா அதுக்குள்ள என்கிட்ட கோச்சுக்கிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அப்பா சும்மா சொல்றாரு. ஏங்க நீங்க சும்மா தானே சொல்றீங்க, உட்காருமா. இல்ல சித்தி, அப்பா சொல்லதான் ஏன் நல்லதுக்கு தானே தோணுது. அது இந்த நிமிஷத்துல இருந்து அமலுக்கு வருது. ஐயோ காவேரி, கிருஷ்ணா உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க, புள்ள சாப்பிடுற நேரத்துல என்ன. டேய் ரொம்ப ஓவரா போறடா. டேய் காவேரி உலகம் தெரியாதவடா, அவளுக்கு ஆபீஸ் வேற வீடு வேறன்னு தெரியணும், அதுக்காக தான் இப்படி சொன்னேன். சரி சரி சாப்பிடு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.